ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். மறுபடியும் நாங்கள் இந்த டிஷர்ட் போட்டோம். இந்த டிஷர்ட் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவதார் போகிறோம். எஸ். ஸோ இன்றைக்கி நம்ம 4 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு 5th எபிசோட், ஸ்பிரிட்டட் அவே. அதுவும் இல்லாமல் வந்து போன எபிசோட்லலாம் அந்த மர்ச் பண்ணி ஒரு புதுசாக அப்படியே ஒரு குழந்தை எடுத்து வச்சாங்க. புதுசாக பார்க்குற மாதிரி தானே இருந்தது. ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போதும் நல்லா இருந்தது. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பேர் கேட்கும்போது என்னோட ஃபேவரட் ஒரு மிருகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது ஒன்று, அது இன்னொன்று அது ஏடியோட டிஷர்ட்டில் இருக்குது. அது நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்த இதில் பார்ப்பீங்க. ஸோ ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பிரிட்டட் அவே எபிசோட் பார்க்க போகிறோம். போகலாம். இருந்து வெளில வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. சொத்துறாங்க. பூமராங்க எத்தனாடா? தெரிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, செம்ம சீன் இது. ட்ரெய்லர்ல வந்து ஷார்ட் டீசர்ட்டே வந்துச்சு. அங்கேருந்து ஜம்ப் பண்ணாம இருந்ததுல கட்டாரா பிடிச்சிக்கின்னு. அப்பா கொம்பு பாரு. பரவாயில்லையே, பனிக்கட்டியால தாக்குற புதுசா இருக்கே. இந்த மாதிரி எர்த் பெயிண்டர்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இது வாட்டர் பெயிண்டரோட பாணி. பெயிண்டிங்ல நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. ஃபயர் நேஷனோட எல்லையை நெருங்குறோம்ல, அப்ப இது நடக்கதான் செய்யும். இந்த நேரத்துல டெக்னாலஜி வர. அந்த பொண்ணு எதிர்நாட்டு படையை சேர்ந்தவளா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, நம்ம கவனமா இருக்கணும். வடக்குக்கு போற வரைக்கும் அது. ஏன்னா ஒண்ணு கூட போய் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஃபாரஸ்ட். ஓகே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் ஃபீனிக்ஸ் காமிப்பாங்களா? ஃபீனிக்ஸ் காமிப்பாங்களா? காட்டுவாங்க. நேராக ஃபீனிக்ஸ் பார்த்துருவோம். ஃபயர்ரா நம்ம இது. ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ஏரோட சிம்பிள் வந்தது. அடுத்த 2 எர்த்தோட சிம்பிள் வந்தது. ஃபயர். இப்போ ஃபயர். நம்ம அடுத்ததும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்ததுக்கு வாட்டர். இல்லை எபிசோடு இருக்காது. 7 and 8 சொன்னேன். அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அந்த பா அதே ஷாட்ரா. ஃபயர் நேஷன் எதுக்காக இப்படி பண்றாங்க? இது ஒன்றும் புதுசு இல்லையே. இதெல்லாம் ஏன் தப்புதான். இயற்கை உலகத்தை காப்பாத்துறது அவதாரோட வேலை. நான் இல்லாதப்ப எவ்வளவு உயிர்கள் அழிச்சிருக்கு. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நானும் கில்ட் ஆயிடுறான்டா. ஃபர்ஸ்ட் சீசன் கில்ட் ட்ரிப் ஆயிடுறான். கிராண்ட் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு சுழற்சி. அதாவது மரணத்திலிருந்து புது உயிர் வரும். இது திரும்ப ஒரு காடா வளரும். நீ இதை அப்படிதான் பார்க்கணும். எதிர்காலத்துக்கான விதைகள், கடந்த கால தவறுகள் இல்ல. ஹேய், பயப்படாத. நான் எதுவும் பண்ண மாட்டேன். வழி தவறிட்டியா? என் பேரு சாக்கா. இல்லனா இப்படி சொல்லு, ஆக்கா. இல்லனா வாக்கா வாக்கா. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே, அதுக்கு பேர் இருக்கா? இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு ஒரு பேரை வச்சிட வேண்டியதுதான். என்ன பேர் வைக்கலாம்? ஒல்லி குச்சி உடஞ்சு போச்சு. இது நல்லா இருக்கா? அதுல யூஸ் பண்ற நேம் இதுல ஷியாங் தான் எனக்கு இது செஞ்சு கொடுத்தான். அந்த ஷியாங் உன் ஃப்ரெண்டா? ஆங்க ஒமாஷுக்குள்ள என்ட்ரன்ஸ்க்காக அந்த பேர் யூஸ் பண்ணுவோம். நில்லு போத. அது அங்க இருக்கா? கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல. இங்கதான் இருக்கியா? தனியா போக கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணு இத கீழே போட்டுட்டா. நாங்க எதுவும் பிரச்சனை பண்ண வரல. அவ பயந்துட்டா. இங்க ஏதோ கெட்டது நடந்திருக்கு இல்லையா? என் பொண்ணுக்கு உதவினதுக்கு நன்றி. மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாங்க. ஃபயர் நேஷனுக்கு பக்கத்துல இருக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆமா, நாங்களும் நிறைய போரை பார்த்துட்டோம். இந்த காடு அப்படிதான் அழிஞ்சுதா? போராலையா? இல்ல, ஃபயர் பெண்டர்ஸ் மலைகளை தாண்டி போறதுக்காக பாதையை உருவாக்கி இருக்காங்க.
அவங்க அதுக்காகவா இந்த காட்டை எரிச்சிருக்காங்க? எங்க பயிர்கள் நாசமாயிடுச்சு, கால்நடைகள் மேய்ச்சலுக்கு போகல. இந்த நிலைமை ஏதோ ஒரு நோய் தாக்குன மாதிரி ஆயிடுச்சு. உணவு தேடுறதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி எங்க ஆளுங்களை அனுப்பி வச்சோம். என் பையன் ஷியாங் அவங்க கூட தான் போனான். ஆனா இது இன்னும் ஆபத்தானதா இருக்கு. இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்ட விஷயம். இதோ நாச்சு இல்ல. கரெக்ட் தான். உங்க மக்கள் வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்காங்களா? நான் உங்களை காப்பாற்ற முடியும். எப்படா போனான்? அதுதான் ஸ்பிரிட் வேர்ல்டோட இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுவே நினைக்கிறேன். ஒரு மாதிரி இதுவாச்சு இல்ல. தகவல் இருக்கா? வழக்கத்துக்கு மாறான விஷயம் ஏதாவது இல்ல. செல்லின் பாதை வழியா போன ஒரு வியாபாரி அங்க சின்ன பசங்க பனிக்கட்டியை வச்சு விளையாடினதை பார்த்தாரா. அவர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். பனிக்கட்டியே இல்லாத இடத்துல ஒருத்தங்க பனிக்கட்டிய பாத்திருக்காங்க, அப்படிதானே? பெரும்பாலானவங்க இத வழக்கத்துக்கு மாறானதுன்னு சொல்லுவாங்க. லெப்டினன்ட் ஜி, முட்டாளுகளுக்கு தான் அது புரியாது. விசாரிக்க ஆளுங்களை அனுப்புறேன். வேண்டாம், நானே போய் விசாரிக்கிறேன், வழக்கம் போல. ரைட் ரைட். இந்த எபிசோட்ல தான் அங்கிள் வந்து அட்வைஸ் கொடுப்பார்ல. தளபதி ஷாப் திறமைசாலியா இருக்காரு. ரோக்கு டெம்பிள் போவாங்களா? உலகத்தோட விளிம்புல எந்த வசதியும் இல்லாம ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் அவதார கண்டுபிடிச்சு. நீங்க தளபதிகளை கையாளுற விதம் எப்பவுமே ஆச்சரியமா இருக்கு. அவங்க திறமைகளை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்க இடத்துல நான் இருந்தா ஷாவுக்கு நான் கூடுதல் படைகளை அனுப்புவேன். நீ சொல்றது சரியா இருக்கலாம். தளபதி ஷீனு கிட்ட வில் வீரர்களை திரட்ட சொல்லு. நான் நிதி ஏற்பாடு பண்றேன்னு நிதி அமைச்சருக்கும் தகவல் கொடு. அப்புறம் அசுலா, அவதார கண்டுபிடிச்சது ஜாவோ இல்ல ஜூக்கோ தான். அவன் தான் அவனை பிடிக்கிறதுக்கு விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடணும். என் எதிர்கால சந்ததி அவர் சொல்லும் போதே பாருங்க, பட் அவருக்கு சுக்கவே பிடிக்காது இல்ல. பையன் மேல பாசம் வருது. ஆனா அவன் சொன்னதை பண்ணிட்டான்ற மாதிரி இப்ப இவளுக்கு கோபம் வருது. இதை தாண்டி இன்னொரு உலகமும் இருக்கு, ஆத்மா உலகம். பொதுவா இது ரெண்டு பிரிஞ்சுதான் இருக்கும். ஆனா அத பிரிக்கிற வேலி சில இடத்துல மெல்லிசாதான். இந்த காடு அந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நான் ஒன்னும் நினைக்கல, அத உணர்றேன். நெருப்பு அந்த வேலியை இன்னும் பலவீனமா ஆக்கியிருக்கணும். இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் அவதார் தான் ஒரு இணைப்பு. நான் அது பக்கத்துல இருக்கிறத உணர்றேன். நீ அந்த ஆத்மா உலகத்துக்கு போய் காணாம போனவங்களை கூட்டிட்டு வர போறியா? ஆமா, அந்த மாதிரி தான். ஆனா நான் இந்த மக்களுக்கும் உதவி பண்ணணும். அவங்க வீட்டையும் அவங்க சொந்தத்தையும் இழந்துடக்கூடாது. நீ எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சா முடியாது. பூமி சொன்னது சரி, அவதார் முடியாததையும் முடிச்சு காட்டணும். நான் தேடி போற சக்தி எங்க வலுவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்கும்? அது கிட்ட போனா தெரிஞ்சிடும். என்னடா தெளிவா பேசுறானே கட்டாரா. நான் இவன் போயிட்டான்னு நினைச்சேன். இது காட்டோட ஆத்மாக்கான கோவில். இதுதான் நான் தேடின இடம். நாம இப்ப என்ன பண்ண போறோம்? ஆங்க கவனிச்சுக்கணும். அவன் ஆவி அந்த உலகத்துக்கு போயிட்டா உடல் பலவீனமாயிடும். அவனுக்கு பாதுகாப்பு தரணும். சரி, அது போயிடுச்சு, நமக்கு எப்படி தெரியும்? எனக்கும் தெரியல. வந்ததுல ஃபர்ஸ்ட் லுக்ல மெடிடேட் எனக்கு இப்ப பசிக்கு. ஏய், அமைதியா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது யோகடா. ஓகே ஓகே, கரெக்டா. அதே மாதிரி எடுத்திருக்காங்களா? ஆமாண்டா. கட்டாரா, நம்மளுக்கு என்னாச்சு? எனக்கும் தெரியல. என் ஆவிய உடம்புல இருந்து பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா உங்க ஆவிகளையும் சேர்த்து பிரிச்சுட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளுக்கே ட்விஸ்ட் தராங்க. ஒருவேளை இந்த இடத்துல சக்தி குறைஞ்சதால, இல்ல என் சக்தியால எப்படி ஆயிருக்கலாம். என்னையடா கூட்டிட்டு வந்த? என்ன சொல்ற? இப்ப எங்களை உடனே அனுப்பு. டிரான்சிஷன்ல தெரியவே இல்ல. இது இவங்க இதுதானே கியோஷி பேசினாங்கல்ல. இது ஆத்மாக்களோட உலகம். ஸ்பிரிட் வேர்ல்டே அது அப்படிதான் காட்டுது. அவன் எங்க போகல வருமா? தகவல் செஞ்சிடக்கூடாது. அந்த நாக்கு வச்சு அடிச்சா சரி சுக்கோ, இங்க கவனமா இருக்கணும். ஆனா இப்பவும் இது எர்த் பெண்டர் நாடுதான். எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. நான் என்னைக்கு பிரச்சனை பண்ணிருக்கேன்? எப்பதான் பண்ணல. ஓகே ஓகே, சொல்லலாம். அந்த ட்ராக்கர் தானே சொல்றேன். ட்ராக்கர் தான் வரும்போது நம்ம பவுண்டி ஹண்டர். வாட்டர் பெண்டர்ஸோட நடமாட்டம் இந்த பகுதியில இருந்ததா கேள்விப்பட்டேன். நீங்க பாத்தீங்களா? மியூசிக்கும் பாரு. இல்ல,
கேள்வியாவது பட்டிருப்பீங்கல்ல? ஏதோ கொஞ்சம். ஜூக்கோ ஸ்கார் பயங்கரமா இருக்கா, சரியான டீடைல். இத பார்த்து சொல்லுங்க, அந்த வாட்டர் பெண்டர்ஸ பாத்தீங்களா? இல்ல. அதான் அவதார் வாட்டர் பெண்டர்ஸோட பயணம் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். என்ன சொன்னீங்க? அதான் அவதார் வாட்டர் பெண்டர்ஸோட இருக்காரா? சரிதானே முகி? அவதாரியா கேக்குற? கடற்கொள்ளையர்கள் சொன்னாங்க. அட கடற்கொள்ளையர்கள் இல்லப்பா, பள்ளத்தாக்கு சேர்ந்த ஒருத்தன் தான் அவதார் அங்க இருந்த சில சண்டை போட்டு கேனியன் கேட்ரா, பைரேட்ஸ் கேனியன் கேட்ஸ் ஒரு டைலாக்ஸ்ல பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க போல. அவனை தேட ஆரம்பிப்பாங்க. இனிமே போட்டி அதிகமா இருக்கும். டூ மச் காம்படிஷன். என்ன காப்பாத்துங்க, அவங்க கிட்ட இருந்து பா பா அப்படியே அடிக்கிறான். அதுக்குள்ள செத்து தொலைஞ்சிராதரா. நீ செத்துட்ட பாதி பணம் தான் கிடைக்கும். என்ன பாத்துட்டு இருக்க? ஒரு கேவலமானவள. கேவலமானவளா? சின்ன பையன் இவ்வளவு பேசலாமா? எப்போ நம்ம சண்டைக்கு போயிருந்துட்டு உங்க அப்பா அழகா இருக்கிறதுனால உன்னை சும்மா இந்த இடத்துல கூலிப்படையெல்லாம் இருப்பாங்கன்னு அப்பவே யோசிச்சிருக்கணும். ஆன்மாக்களோட உலகமும் நம்மளோட உலகமும் ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு கியாட்ஸ் சொல்லுவாரு. இங்க நடக்கிறது அங்க பாதிக்கும். அதாவது நம்ம ஆவிய உலகம் மாதிரி. எனக்கும் இந்த ஆன்மாக்கள் உலகத்தோட ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன். அதான் இங்க வந்திருக்கேன் போல. ஓ ஆங்க அது தவளையில வேற இதான்டா. ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியல. கிராமத்துக்காரங்க தப்பிக்க வழி தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதையாவது தேடிட்டு இருப்பாங்க. நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது. யார் அத சொன்னது? யார் என்ன சொன்னா? எந்த மனிதனும் எங்க உலகத்துல இருக்க கூடாது. எங்கப்பா எவ்வளவு பெரிய பறவை? பறவையா? நான் ஒன்னும் பறவை இல்ல. நான் தான் பெரும் ஞானத்தின் ஆன்மா. ஆங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? உனக்கு கேட்கறது அவங்களுக்கு கேட்காது. அவங்க சின்ன மூளைக்கு என் பேச்சு கேட்கிற சக்தி கிடையாது. ஆனா எனக்கு கேக்குது. ஏன்னா நீ ஆபத்தா. உனக்கு முதல்ல செகண்ட் தள்ள வருமா? இடம் இருக்கு. இவங்க யாரும் நீங்க இருக்க கூடாது. ஆபத்து இந்த பறவை நம்மள தின்னுடாதுல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மோசமான விஷயங்களை அவங்க ஆன்மாவை சென்டிபேட். அது என்ன சொல்லுது? நம்மள காயப்படுத்தாதுன்னு சொல்லுது. காணாம போன எங்க நண்பர்களை கண்டுபிடிச்சிட்டு நாங்க எங்க இருந்து போய் இந்த காட்டுக்கு வெளியே போனீங்கன்னா ஒரு கல் வீட்டுல ஒருத்தரை பார்க்கலாம். உங்க நண்பர்களுக்கு என்னாச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பாதை அங்க கொண்டு போகும். ஆபத்துன்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க என்ன நடக்கும்னு சொல்லு. இங்க சில விஷயங்கள் மனிதர்களுக்கு உண்மையை உணர்த்தும். அவங்க பார்க்க தயாரா இல்லாத உண்மைகள். அவங்க உண்மையிலேயே யாருங்கிறத காட்டுற உண்மை. சொன்னதை மறக்காத. பாதையை விட்டு விலகாத. போயிட்டு வா பறவை. அவர் கடிபட்டிருக்கு. அது அவனோட தப்பு. அவன் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நீ பயிற்சிக்காக இப்படி பண்ணல, அப்படித்தானே? அசோலா, நீதான் சிறந்தவ. இது எங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இதெல்லாம் பத்தாது. செம்மையா இருந்துச்சு ஷாட். எங்கதான் இருக்கீங்களா? சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷாட் ஜூக்கோக்கு வந்துச்சு. ஒரு பைஷோ விளையாட்டை பார்த்து கவனம் சதுரி போச்சு. ஆட்டக்காரங்க ரொம்ப திறமைசாலி. இளவரசர் ஜூக்கோ, இந்த பைஷோக்காரங்க கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்க முடியும். இவங்களுக்கு யாரும் பயிற்சி தரல. அதனாலதான் அவங்க மூளைக்கு புது திட்டங்கள் எல்லாம் கிடைக்குது. இல்ல எனக்கு தேவையில்ல. ஜூன் அவ வேலையில ஒரு பெரிய நிபுணர். யாரையும் இவ கண்டுபிடிச்சு கொடுப்பா. இவ ஒரு கூலிப்பட. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவ. இவளை எப்படி நம்ப முடியும்? ஆனா ஜூனுக்கு இதுதான் தொழில். கடமை தவறிட்டா அவளுக்கு பணம் கிடைக்காது, வாழ்க்கையும் இருக்காது. இளவரசர் ஜூக்கோ, எனக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீ நியாயம் தர்மம்னு பார்த்து நடக்கிற ஆள்தான். இது ஒரு நல்ல தலைவனுக்கான நல்ல பண்பு. ஆனா இந்த இடத்துல விதிமுறைகள் வேற மாதிரி இருக்கு. தளபதி ஜாவுக்கு இது நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். ஆனா நாம இன்னும் ஒரு சின்ன அடி கூட எடுத்து வைக்கல. இப்போ பக்காவா இருக்கு. அந்த அவதார் பத்தி சொல்றீங்களா? ஏதோ சீரிஸ்ல பாத்துருக்காண்டா இவங்க. அதான் யோசிச்சு என்ன சீரிஸ்னு தெரியும். அப்ப அந்த இது வராதா? சாக்கா, பதட்டப்படாத.
இந்த பாதையில போனா பிரச்சனை இல்லைன்னு அந்த ஆந்து சொல்லிருக்கு இல்லையா ஆங்? ஆமா ஆங், ஆந்த உண்மையிலே என்ன சொல்லுச்சு? நீங்க இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லுச்சு. நீங்க உண்மையை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமா? ஆனா இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லையே. அப்படிதான். ஆமா அப்படித்தானே? உண்மைதான். ஆமா ஆமா, எனக்கு பிரச்சனைலாம் இல்ல. ஆனா ஒரு பெரிய மிருகம் வந்து எனக்கு கவிட்டு போறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அது உனக்கு மட்டும்தான் புரியுற மொழியில பேசுதுன்னு நம்புறேன். வாங்க நண்பர்களே, அன்புடன் வரவேற்கிறேன். கண்டிப்பா அப்படி சொல்ல. பாதையில இருந்து விலகாம இருந்தோம்னா பிரச்சனை வராதுன்னு ஆந்த சொல்லிச்சு. ஆமா, இப்ப அங்கதானே இருக்கோம். பாதையில இருக்கோம், பாதையில இருக்கோம். இது காட்டோடைய ஆத்மா. அந்த காயப்பட்டிருக்கு. சமத சிம்பாலிக் என் சக்தி வேலை செய்யல. வெயிட் பண்ண முடியல. என்னால முடியல. சோகா ஃபார் தி ரெஸ்கியூவா? சின்ன பொண்ணு கிட்ட வேலைய காட்ட தைரியம். என்ன வான பொசுக்குன்னு வந்துருவீங்களா? ஆனா இப்பவே ரிவீல் பண்ணிட்டாங்கடா. என்ன தெரியல, அது அந்த பியர்னு எல்லாம் பிரிஞ்சிட்டாங்கல்ல. ஷாங்ஷில வரலாம் இருக்குது. நிறைய வலி. நார்னியால வர மாதிரி இல்ல, நிறைய நார்னியால ஷாங்ஷில வரலாம். ஹே பாய். என்னது ஹே பாய்? அந்த ஆன்மா நிறைய வலியில இருக்கு. விழுந்ததுல மண்டையில அடிபட்டுச்சு போல இருக்கே. அதான் இப்படிலாம் தோணுதோ? வேடிக்கையா பேசுற. அப்போ நீ ஒரு பேசுற நரி. இதை விட பயங்கரமான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன். அந்த அரக்கா உங்களை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படியாவது காப்பாத்தணும். அது ஒன்றும் அரக்க இல்லைங்க. காயப்பட்டா என்ன ஆகும்னு தெரியாதா? ஆமா, இப்ப இந்த வலி கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. முக்கியமான விஷயம் பேசும்போது கூட வேடிக்கையா தான் பேசுவியா? நீ இங்க இருந்து கிளம்பு. நீ பத்திரமா இங்க இருந்து போயிடுவேன்னு நம்புறேன். என்னடா அது? ஸ்பாயிலர்ஸா? இடம் இது வால்ல எது இருந்துச்சு? இந்த மூடு எங்க போகுது நான் மைண்ட் சீசன்ல எப்படி சாக்கா ட்ரூத் அவங்களோட ட்ரூத்ஸ் ரியலா இல்லூஷன் ஆகுதா? பாஸ் போடுற ட்ரெஸ் மாதிரி புரியுதா? கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சுல, அதுல பாஸ்ட் தான் இது. அம்மா இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அதே மாதிரி ஒரு எனக்கு வாய்ப்பே இல்ல. கிராண்ட் ஃபேஸ் கேட்ட நீங்க தானா? என்ன கட்டாரா, உனக்கு என்னாச்சு? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. என்ன சொல்ற? சரி வா, தாமதமாகுது. நான் தான் சொல்றேன்ல, 4 இழைகள் இருந்தா உறுதியா இருக்கும். இது வலுவா இல்லைன்னு நான் சொல்லலையே. கட்டாரா, நீ அதை பின்னாம இருக்க. எனக்கு தான் இது வராதுன்னு உங்களுக்கே தெரியுமே. சாக்கா இதை வச்சு எனக்கு கிண்டல் பண்ணுவா. ஒரு இது அம்மா சாக்கா எங்க? அவனும் உங்க அப்பாவும் மீன் பிடிச்சிட்டு சீக்கிரமே திரும்ப வந்துருவாங்க. அது நூல் பின்னிட்டு இருப்பால ஒரு இதுல, இது தச்சு கொடு அப்படின்னு சொல்றான். அது இங்க யூஸ் பண்ணாங்க. சாக்கா அவனோட பேண்ட் தச்சு கொடுன்னு சொல்லுவான். செக் பண்றான்னு நினைக்கிறேன். உங்களால பெண்ட் பண்ண முடியுதா? என்னால பெண்ட் பண்ண முடியாது. உன்னால முடியும், எனக்கு தெரியும். எதிர்காலத்துல நீ எந்த அளவுக்கு பலசாலின்னு இந்த மொத்த உலகத்துக்கும் நிரூபிப்ப. இங்க எல்லாரையும் நீ பாதுகாப்ப. இவனை பாத்துற டிராமாலாம் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டிட்டே இருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட். அந்த வாட்டர் பெண்டர் எங்கன்னு கண்டுபிடிங்க. போங்க. கட்டாரா, நம்ம உடனே உள்ள போறோம். என் கூட வா. இல்ல, நாங்க வர மாட்டோம். ஒளிஞ்சுக்க. என்ன நடந்தாலும் சரி, நீ வெளியே வராத. அந்த வாட்டர் பெண்டர் எங்க? உங்க கிராமத்துல ஒருத்தர் இருக்கான்ல? எந்த வாட்டர் அதே பெண்டர் மாதிரி இல்ல. தான் அந்த நீங்க தான் எல்லாரையும் கொன்னுட்டீங்களே. நீ போய் சொல்ற. அந்த பெண்டரை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லைன்னா செத்துருவேன். சொல்லிடுறேன், அது நான் தான் அந்த வாட்டர் பெண்டர். தாண்டா அவளோட ட்ரூத் கில்ட். ஏன்னா அவளுக்கு பாதி தான் ஞாபகம் இருக்கு. கரெக்டா? அதான்
உனக்குள்ள நிறைய பயம், உனக்குள்ள நிறைய விரக்தி. இது அந்த சென்டிபேட் தானே? பயங்கரம் பண்ணிட்டான் அடி. ஆத்மா உலகம்னாங்க சேரும் சகதி மேல இருக்கு. இன்னும் அந்த என்ன நாத்த இது வைத்த போட்டதே. ட்ரூத்தா? இது உண்மையா கற்பனையா? இவங்க 2 பேரும் கேரக்டர் பயங்கர முதல் முறையா பனிக்கட்டியில வீரத்தையும் பலத்தையும் காட்டின ஞானத்தின் இந்த குறியீட தர சாக்காவுக்கு, என்னுடைய மகனுக்கு. இது வரும்ல? இது எனக்கான சோதனை நாளாச்சு. இது உனக்காக வைக்கப்பட்ட சோதனையில நீ காலங்காலமா நம்ம முன்னோர்களை மாதிரியே நீ சிம்பிள் இதை இன்னும் சுவாரஸ்யமாவும் ஆக்கியிருக்க. பாட்டோ, நீ அந்த பனிப்பாறைகளுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு வா. பேஸ் அப்படியே இதான கொஞ்சம் குள்ள மாதிரில நல்லா ஹைட்டா இருக்கு. நான் என் கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். நீங்க மட்டும் அந்த படகுல இருந்து எனக்கு உதவி செய்யலனா எல்லாம் பாதுகாப்பா வந்து சேர்ந்துட்டோம்ல. நமக்கு அதுதானே முக்கியம் இல்லையா? ஆமா, சரியா சொல்றேன். அதோட சரியான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு ஒரு தலைவனுக்கு கேட்டல. சரி, போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஷிப் வச்சு ஹெல்ப் பண்ணாரு தானே? அலால வர வச்சு அப்பவே ஐஸ் டாச்சிங்ல. ஏய் சாக்கா, நீ போட்டியில பயன்படுத்தினதை பார்த்தேன். அதோட மிச்சம் மீதி இப்படிதான் சோதனையில ஜெயிச்சியா? ஒரு வேலை தோத்துறதா உன் படகுக்கு என்ன இருக்குமோ? என்கிட்ட லீடர்ஷிப் இருக்கா இல்லையாங்க. அவ அவ்வளவு சீக்கிரமா பிரச்சனையில மாட்டிப்பான்னு. அப்போ ஆங்குக்கு என்ன? நீ மட்டும் இல்லனா சாக்கா எல்லாத்தையுமே கெடுத்துருப்பான். நாம பொழைச்சதே பெரிய விஷயம். ஆனா நிலைமை மோசமா இருந்தது. நானே அதை கடைசி நேரத்துல தான் கவனிச்சேன். நீ அவனுக்காக எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். என் மகன் தன் திறமையை காட்டி தன்னை நிரூபிச்சிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற அந்த பெரிய பொறுப்பு எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கேரக்டர் எதிர்ப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இவன் அந்த லீடர்ஷிப்பை கரெக்டா பண்ணணுன்றது இதுல இருந்தால அவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றது. இது அவனோட ட்ரூத் தான். தெரிஞ்சு பயங்கரமா போகுது சாக்கா கேரக்டர். முனையதாண்டா. ஓ, அதான் ஸ்பிரிட்டட் அவேவா? அதான் சொன்னாங்க. அப்படி பண்ணவன பார்த்து பண்ண நம்மளோட ஆவி வெளில வரும். ஓ, இவனுக்கு என்ன அந்த கில்ட் தான் இருக்கும். இது உண்மை இல்ல, இது வெறும் கற்பனை. நினைச்சேன் அவங்க 2 பேருக்கு அப்படின்னா இவனுக்கு எப்படி இதரா ஃபேஸ்டில அந்த கோகோ இவங்கிட்ட எமோஷன் காட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட பூர்வ ஜென்மத்துல ஒரு முறை என்ன கொல்ல முயற்சி பண்ண, அது உனக்கு பிடிச்ச வரைக்கும் உன்னோட முகத்தை நான் திருடுறதுக்காகத்தான் கோவப்பட்டேன். திருடுறத பத்தி தான் உனக்கு தெரியுமே. சரி, ஒருவேளை எங்கிட்ட இருந்து திருடுனதை திருப்பி கொடுத்துத்தான் வந்திருக்கியோ? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. நான் என் நண்பர்களை தேடிதான் வந்திருக்கேன். உன்னோட நண்பர்களா? உணவோட நீ விளையாட நான் அனுமதிக்கணும். ஹேங்கன் கத்தார பிடிச்சிருக்காது. அதான் எமோஷன்ஸ் காட்டக்கூடாது. ஆனா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பயந்தா 3D தானே சொல்லியிருப்பாங்க. ஹட் இது அவள் சொல்லிச்சு. இந்த ஃபயர் பெண்டர் இது அப்படியா? கேட்சுவா யாரங்க? அந்த செயின் பாத்தியா? கியாட்சு, நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியா? இது சதிதான். இது மாயவள. நம்ம கஷ்டமா இருக்கும்னு தெரியும். ஆனா இங்க எல்லா இடத்துலயும் மாயை இருக்கு. ஆனா நீ மூடு பணியை விட்டு வெளியே வந்துட்ட. இது தெரியுதா? கடைசியா நாம விளையாடின விளையாட்ட. ஏய், என்ன பண்றீங்க? அதுல ஒரு பின்னாடி இந்த நீ விளையாடு. ஏமாத்துறீங்க. நீங்க உண்மையிலேயே இங்க இருக்கீங்க நம்ப முடியுது. இது எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி இந்த இடத்துல? உட்கார். நீ அன்னைக்கு தெற்கு ஏர் டெம்பிள்ல இருந்து கிளம்புனதும் ஃபயர் பெண்டர்ஸ் தாக்குனாங்க. இறந்தவங்க சில பேர் வாழ்க்கை சுழற்சிக்குள்ள போயிட்டாங்க. நான் வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தேன். நீங்க பெரும் ஞானம் அடைய அடுத்த கட்டத்துக்கு போலையா? ஏன்னா நான் உனக்கு தேவைப்படுவேன்னு தெரியும். நீங்க எனக்கு தேவைதான். நான் அவதாரா இருக்கணும். எல்லாரும் என்ன நம்பிதான் இருந்தாலும்
நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா அத நீங்க எனக்கு சொல்லலாமே. அவதாரா இருக்கிறது எப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அவதார் கியோஷி என்கிட்ட சொன்னாங்க, நான் வடக்கு திசைக்கு போய் ஒரு பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்த. எனக்கு எதுவுமே தெரியல. உண்மையிலேயே உனக்கு பல விஷயங்கள் தெரியும். எனக்கு அப்படி தோணல. நான் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா என் நண்பர்கள் பனிமூட்டத்துல இருக்காங்க. அவங்களோட எல்லா ஆபண்டஸும் தொலைந்து போன ஆவிகளோட மூடு பணி. விரக்தியிலயும் சந்தேகத்திலயும் இருக்கிறவங்கள அவன் பிடிச்சிருவான். கிராமத்துக்காரங்களும் அவங்கிட்ட தான் இருக்கணும். அவங்கள காப்பாத்ததான் இங்க வந்தோம். அவன் குகைக்கு கடத்திட்டு போயிருப்பான். அவன் சாப்பிடுற நேரம் வரைக்கும் என்னன்னா இதுல படிச்சேன். என்லைட்மெண்ட்டுக்கு அவங்க போகாததுக்கு ஏதோ ஒரு ரீசன் வச்சுதான் அவங்க ஸ்பிரிட் வேர்ல்ட்லயே இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான இறக்கமே இல்லாத மிருகம். அவனை தோக்க இல்ல. நான் முயற்சியாவது பண்ணணும். நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். அவனுக்கு என்ன தெரியும் சொன்னா, நான் அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டேன்னு சொன்னேன். உண்மைதான். கடந்த கால அவதார் ஸ்கோ கூட சண்டை போட்டிருக்காங்க. ஒரு முறை அவதார் ரோக்கு சண்டை போட்டு அவனை ஜெயிச்சதா சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியா? அப்போ நான் அவதார் ரோக்கோ கிட்ட பேசணும். கியோஷியோட இடத்துக்கு போனப்போ நான் அவங்கள சந்திச்சேன். ரோக்கோவையும் நான் சந்திக்க முடியும். ஆனா ரோக்கோவோட கோவில் அது ஆபத்தான பயணம். எனக்கு வேற வழி இல்ல. அவங்க 2 பேர் இல்லையே. நான் போயிட்டு வரேன். இப்போ புரியுதுடா. அந்த ஷாட் ஏன் ஸ்ட்ரைட்டா ஹேங் மட்டும் போய் அந்த ஃபயர் டெம்பிள் கிட்ட இருக்கிற மாதிரி ட்ரெயிலர் வரும் பாத்தியா? ஆமா நம்ம கூட ஹேங் மட்டும் தான போவோம். அதான். ஆமா, இவங்க தான் இங்க டிராப் ஆயிட்டாங்க. சீரிஸ்ல இவங்க எல்லாரும் போவாங்களா? அந்த தாக்குதலை நீ தடுத்திருக்க முடியாத. நீ இருந்தாலும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. அந்த போரையும் நீ தவிர்த்திருக்க முடியாது. அன்னைக்கு நீ இருந்திருந்தா எங்களோட இறந்து போயிருப்ப. இதுல உன் தப்பு எதுவும் இல்லை. அந்த பாரத்தை இறக்கி வை. எமோஷன் சீன்ல பிரிச்சு விட்றானா? திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பேசலாமா? இதுதான் நான் சொன்னது. கண்டிப்பா சீக்கிரம் போ. கோகிட்ட இருந்து உன் நண்பர்களை காப்பாத்த. சரி, என் நண்பர்களை காப்பாத்துனதும் நமக்கு நேரம் கிடைக்கும். இங்க இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவர் சூஸ் பண்ண என்லைன்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒருத்தரனா சாங் கிட்ட பேசணும். அதுதான்டா இதுல ஸ்பிரிட் வேர்ல்ட்ல ஸ்டே பண்ணுவாங்க என்லைன்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ரொம்ப விசித்திரமானது. டெலில வரும்ல, கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் ஒன்னா கலந்திருக்கு. வெளியே தீர்வு கிடைக்க ஒரே வழிதான் இருக்கு. ஆமா, ரோக்குக்கு தானே தெரியும் அது எது தேவைன்ட்டு. அதனால சொன்னாரு. ஸ்பிரிட்டட் அவேல வந்து ரோக்கு கூட வந்து இவன் பேசுவான்ல. ரோக்கு தான் சொல்லுவா ஸ்பிரிட்டா தான் பேசுவான். ஆனா டெம்பிள்ல போய் தானே பேச முடியும். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல தான் இருக்கான். அத பாரு, நம்மளுக்கு ஒரு எபிசோட் இருக்குடா. டேய் அது சொல்லடா. புரியுதுடா. ஆமா ஆமா இல்ல அது இங்க தான் இருப்பாரு. புரியுது. பட் அவன் ஸ்பிரிட்டா போமா தனியா போவான். ஆனா இது இத நான் சரி பண்ணுவேன். என் நண்பர்களையும் காப்பாத்துவேன். நான் வாக்கு கொடுக்கறேன். மன்னிச்சிடு நண்பா, இந்த முறை நீ வர முடியாது. நீயும் தான் மாமா, நிறைய ஆபத்து இருக்கு. அப்ப அந்த இதெல்லாம் வராதா? ஆமாண்டா, வராதுன்னு நினைக்கிறேன். இவங்களை பாதுகாப்பா பாத்துக்க, சரியா? இன்னொன்னு எனக்கு தெரியும், லட்சியத்து மேல கவனம் செலுத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. சில நேரங்கள்ல நாம எப்பவும் தனிமையில இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல நமக்கு துணையா இருக்கிறது நம்மளுடைய வலி மட்டும்தான். நாம தான் பிரச்சனைன்னு நாம நினைச்சுப்போம். குறிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத விஷயங்களை எதிர்கொள்ளும் அதனாலதான் வலி மற்றும் வேதனையை மறக்கணும். அவதார் ஃபயர் நேச்சர் உள்ள வரான்னு நாம இவ்வளவு போராடுறதுக்கு காப்பாத்துறதுக்காக ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரத்திலையும் உன்னை சுத்தி இருள் இருக்கிற நேரத்திலையும் கேட்ஸ் வேற லெவல்ல எடுத்து போயிட்டாங்க. இந்த சொல்ல கேட்ஸ் சூப்பரா வழி நடத்துற வெளிச்சம் அதுவா இருக்கட்டும். அம்பு வரும் நான் யோசிச்சிருந்தேன். சரி, இவன் வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்தே தான் போயிட்டு ரோக்கு பாப்போம். ரோக்கு தான் சொல்லுவாரு. நான் அதுதான் நினைச்சேன். கியோஷி வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரைன்ல தான் போய் மீட் பண்ற மாதிரி காட்டிருப்பாங்க. சோ ரோக்குவே அதே மாதிரி காட்டுறதுக்காக தான். புரியுதா? அது புரியுது. இல்லனா நார்மலா அங்க ஸ்பிரிட் வேர்ல்ட்ல அந்த ரூல் இருக்குல்ல, நீங்க அந்த ஸ்ட்ரைன் போனா தான் அப்படிதான் சொல்லிட்டாங்க. சோ அத கண்டினியூ பண்றாங்க. சோ ஒவ்வொரு அவதாரம் நல்லா இருந்தது. எப்படி எங்க அது நல்லா இருந்தது. அது இந்த எபிசோட எண்டிங் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ஸ்டார்டிங்
தெரிஞ்சு கீழ இருந்து அம்பு வரும் பொழுது அதான் யோசிக்கிறேன் அடுத்த எபிசோடுக்கு என்ன கனெக்ஷனே காணுமே, எப்படி புதுசா ஆரம்பிப்பாங்க. அடுத்த எபிசோடு வேற லெவல்ல இருக்குது. அதுவும் கீழே காட்டினாங்க பத்தியா மேல இருந்து. ஆனா நான் அது ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த ஃபயர் நேஷனுக்குள்ள என்ட்ரி அப்போ ஷிப் எல்லாம் வந்து பிளாக் பண்றாங்க. அது இப்போ அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. சோ ஸ்டோரியை கனெக்ட் பண்றதுக்காக அது இதுக்கப்புறம் ஆங் மட்டும் தான் இருக்கும். ஆங் வந்து போயிட்டு ரோகோ கிட்ட பேசி பண்ணிட்டு ஸ்பிரிட் வேர்ல்ட் போகணும். ஆமா ஏன்னா ஹேபாய்க்கு ஒரு ஃபினிஷிங் இல்லையே. ஃபினிஷிங் இல்ல, எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு. ஆனா இந்த எபிசோட் சரியான கனெக்ட் இதுதான் நடக்க போகுது. பட் வேற விதமானது. ரைட்டர்ஸ் வந்து எப்படியே இந்த எதிர்பார்ப்பானுங்க, நான் வைக்க மாட்டேன் வேற வைக்கிறேன். அதுவுமே சூப்பரா இருக்கு. அந்த ஃபாக்ஸும் அந்த அவுலும் சீசன் 2 தான் அது. அதை இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீ அது நோட் பண்ணியா, அவன் பேசுறது கேட்கல, அவதாருக்கு மட்டும் தான் கேக்குது. மேபி செகண்ட் சீசன்ல அது டிஃபரண்டா யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணுடா, அது ஸ்பிரிட்டா தான காட்டிருப்பாங்க. இல்லடா செகண்ட் சீசன்ல வந்து அந்த அவுல வந்து வேற ஒரு இதுக்கு கார்டியனா தான் காட்டிருப்பாங்க. ஓகே இல்லடா இதுல கொஞ்சம் முன்னாடி காமிச்சாங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹியூமன்ஸ் ஐயோ அதெல்லாம் அப்படியே பயங்கரமா அதே மாதிரி இருந்துதுடா. ஏன்னா ஆமாடா அதுல மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. அப்போ வந்து ஹேபாய் தான் இத்தனை வந்து வில்லேஜ் வாசல். ஆமாடா ஆமாடா. இது கத்தாராவுக்கும் சோகாக்கும் அந்த ட்ரூத் ரிவீல் பண்ண இது பாரு. பயங்கரமா இருந்துச்சு. கடைசியா அந்த ஜூகோக்கும் அசூலாக்கும் சொன்னாங்க பத்தி, என்னதான் நம்ம எல்லாரும் கூட இருந்தோம்னா நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குது பெயின் மட்டும் தான் சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஷிப்ல எல்லாரும் ஜாலியா சரக்கு இவன் மட்டும் தனியாக. அதே மாதிரி அசூலாவும் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அது அசூலா மட்டும் ப்ரூவ் பண்ணும். இப்போ அவளுக்கு ரேஜ் அதிகமாகுது. அவ ஃபயர் விடும்போது டக்குனு ப்ளூ ஆகுது. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வந்துச்சு. நான் ஆரஞ்சு வந்துன்னு பார்த்து திடீர்னு ப்ளூ ஆச்சு. எப்பவுமே வந்து அடிக்கும் போது ப்ளூ வந்துச்சு. லாஸ்டா காட்டும் போது ஃபர்ஸ்ட் மூவ்ல இருக்கும்போது இதுவா தான் இருந்துச்சு. கடைசி மூவ் ஃபர்ஸ்ட் டாய் அடிச்சது பத்தி அடிக்கும் போது ப்ளூ டென்ட் வந்துட்டு போச்சு பாரு. ஜூனும் அந்த பவுண்டி ஜூன் நான் வேற ஏதோ சீரிஸ்ல பாத்துர்க்கேன்டா. நான் இது டிசி சீரிஸ்ல தான் பாத்து நீங்க மூஞ்ச நான் எங்கயோ பாத்துறேன்னு அருமையான இதுடா. ஸ்பிரிட்டட் அவே அப்படியே பயங்கரமா எமோஷனல் எபிசோட். ஒரு மாதிரி ஃபைட் இல்ல, ஆனா டெப்தா இருந்துச்சு கூட அந்த சீன். அது நான் தான் சொல்றேன், என்லைட்மென்ட்ல அவர் வந்து வேற ஒரு பாத் சூஸ் பண்ணிரு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஆங் வருவான், அவன்கிட்ட நம்ம ஒரு வாட்டியாச்சும் பேசணும்ன்றது. அவனோட கில்ட் ட்ரிப் இது பண்ணதுக்கு தான் அவர் போகாம இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருக்காரு. இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் என்லைட்மென்ட். அதுக்கு போகாமே இருக்காரு. இல்லடா ஸ்டார்டிங்ல இருந்து ஆங் வந்து இந்த மேட்டர் பேசினாலே அவன் ஒரு மாதிரி இதுவாயிடுறான், டவுன் ஆயிடுறான். அதான் சோ வந்து ஆங் எப்படி ஆகும் அவனுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கச்சிச்சு. நீ இருந்தாலும் அங்க ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, நீ இப்போ உயிரோட இருக்கதான் கரெக்ட்ன்ற மாதிரி கியாட்சு சொல்லிட்டாரு. சோ இனிமேல் வந்து அவன் இதை நினைச்சு வருத்தப்பட மாட்டான். இதுக்கப்புறம் வாட்டர் எது நடந்தாலும் இது நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டானே. இதுக்கப்புறம் வாட்டர் பெண்டிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற லெவல் வெயிட் ஹேட்ஸ் ஆஃப். ஆனா இது கிரியேட்டர்ஸ்க்கு சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த எபிசோட். ஸ்பிரிட்டட் அருமையா போட்டு. சோ ஓகே गाइस, நம்ம அடுத்த எபிசோட்ல ரியாக்ஷன் பாப்போம். எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருத்தர் இப்பவே வந்து தலைவர் வர போறாரு. தலைவர் என்ட்ரி டி-ஷர்ட்ல. அடுத்த வீடியோல இன்னொரு ரியாக்ஷன் பாப்போம். Until this, Eddie, Vetri, Bharat, only Hank can save the world.